ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, இப்போ நம்ம சென்னையில் இருக்க கோயம்பேடு மார்க்கெட்டை தான் நான் காமிச்சிக்கிட்டு இருக்கேன். இந்த மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ரேட்டுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் பெரிய மார்க்கெட்டு. நம்ம ஏஷியாவில் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் மார்க்கெட்னு சொல்லிக்கலாம். நம்ம சென்னை, அதாவது முன்னாடி மெட்ராஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த மெட்ராஸை பொறுத்த வரையும் இந்த கோயம்பேடு மார்க்கெட் வர்றதுக்கு முன்னாடி கொத்வால் சாவடி மார்க்கெட் தான் ஃபேமஸ்ஸு. அந்த கொத்வால் சாவடி மார்க்கெட் எங்கே இருந்ததுன்னா பாரிஸ் கார்னரில் உள்ளே வந்து இருந்தது. இப்போ அந்த மார்க்கெட் இருந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்குது. அது ஸ்ரீ வாசவி கன்னியகா பரமேஸ்வரி தேவஸ்தானம் மூலமாக நடத்தப்படுது. ஓகேவா? அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வைஷ்யாஸ்க்கு சம்மந்தப்பட்ட குலதெய்வம் கோவிலும் இருக்குது. நாங்கள் வைஷ்யாஸ் தான். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் எனக்கு தெரிய வந்ததுனால நான் அதையுமே நான் இங்கே வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயம்பேடு மார்க்கெட்டில் தான் எல்லாருமே எல்லா டிரான்சாக்ஷனும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ கொத்வால் சாவடி மார்க்கெட்லாம் இப்போ காணாமல் போயிடுச்சு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உமன்ஸ் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் வந்துடுச்சு. இப்போ நான் எதனால் இந்த கோயம்பேடு மார்க்கெட் போனேன்னா, கசினோட ஹஸ்பண்டு இங்கே தான் காய்கறி எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணுவார். அவர் எப்படி வாங்குறாரு, என்ன பண்ணுறாரு பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் போயிருந்தேன். இதெல்லாம் எனக்கு தேவையில்லாத வேலை தான். பட் அவங்களுக்கு ஃபினான்ஸ்க்கு நான் வந்து லோன் மேலே லோன் வந்து போட்டு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதம் மட்டுமே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு 1.5 லட்சம் நான் வந்து போட்டிருந்தேன். அதுவும் இல்லாமல் இப்போ ஆக்சிஸ் பேங்க்லேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு 4,20,000 நான் போட்டு வச்சுருக்கேன். ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 22,46,000 சில்லற, அதாவது 22.5 lakhs வரையுமே நான் பர்சனல் லோன்ஸ் வந்து நான் போட்டு கொடுத்துருக்கேன். ஸோ இவ்வளோ வந்து கொடுத்ததுனால அவர் எப்படி தான் ஹேண்டில் பண்ணுறாரு பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் கூட போயிருந்தேன். ஸோ அதனால தான் நான் அப்போ போனப்போ நான் எடுத்த வீடியோஸ் எல்லாம் நான் அவங்க எல்லாருக்கும் காமிச்சிக்கிட்டு இருக்கேன். இவரை பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா காய்கறி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியில் இருக்க, ஃபர்ஸ்ட் குவாலிட்டியில் இருக்க அந்த காய்கறி மட்டும்தான் வாங்குறாரு. ஸோ மீடியம் குவாலிட்டி, லோ குவாலிட்டி காய்கறி எல்லாம் இவர் வாங்குறது கிடையாது. ஓகேவா? அந்த கோயம்பேடு கடையிலேயே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கடையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரேட்டில் விற்கிறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா அங்கேயே பார்த்தீங்கன்னா முதலீடே நிறைய தான் போட்டு வந்து காய்கறி வந்து எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி ஒரு மார்ஜின் வச்சு தான் சேல் பண்ணுறாரு. இப்போ இந்த மாதிரி பண்ணுறதுனால அவங்க கடைக்கு, அதாவது காய்கறி கடை வச்சுருக்காங்க, அவங்க கடைக்கு வரவங்க எல்லாருமே நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்காங்க. அந்த கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து இருக்குது. ஆனால் அந்த கடைக்கான ரெண்ட்டு, அதுக்கான எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ்ஸு, அதுக்கப்புறம் ஹோட்டல் ரன் பண்ணுறாரு, அங்கே வந்து லேபர்ஸு, அவங்களுக்கான சேலரிஸு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த டே டு டே எக்ஸ்பென்சஸே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு டூ மச்சாக இருக்குது. அதில் தாண்டி அவங்க ப்ராஃபிட்டை வந்து எடுக்கணும். அது கணக்கு வழக்கெல்லாம் கரெக்டாக உட்காந்து போடுங்கன்னு சொன்னால் கரெக்டாக போட மாட்டேங்கிறாங்க. மேலே 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 லோன்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நானும் போட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கேன். இதுக்கு மாதம் இஎம்ஐ கட்டணும். ஸோ இஎம்ஐயே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பல்காக வந்துருச்சு. இந்த இஎம்ஐயை எப்படி தான் கட்ட போகிறாங்க ஒன்றும் புரியலை எனக்கு. மறுபடியும் சின்னதாக ஆரம்பித்து இவ்வளோ பெருசாக வந்து மாட்டிக்கிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லையா? இப்போ ஒரு கொலாட்ரல் போட்டாலே அது வந்து பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸு. இது நான் என் பேரில் வந்து நான் லோன் வேறு வாங்கி நான் அவங்களுக்கு கொடுத்துருக்கேன். இது இன்னும் கூட பயங்கர